அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை மற்றும் பக்தியின் பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று லட்சக்கணக்கான இதயங்கள் அமைதியையும் வலிமையையும் காணும் ஒரு இடத்துக்கு நாம் பயணிக்கிறோம். திருச்சி என்று அன்புடன் அழைக்கப்படும் துடிப்பா திருச்சிராப்பள்ளி நகரின் புறநகரில் அமைந்துள்ள புனித சமயபுரம் நகரத்துக்கு நாம் செல்கிறோம். இந்த கோவில் வெறும் கல் மற்றும் செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம் மட்டுமல்ல, இது அசைக்க முடியாத நம்பிக்கையின் வாழும் சுவாச்சிக்கும் சான்றாகும். திருச்சியின் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் ரயில்வே சந்திப்பில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஆன்மீக சொர்க்கத்தை அடைவது மிகவும் எளிது. பேருந்துகள் இந்த வழியில் நம்ப முடியாத அளவில் அடிக்கடி இயக்கப்படுகின்றன. இது தேடுபவர்களுக்கு தெய்வீகத்தை அணுக்கூடியாக ஆக்குகிறது. சமயபுரம் மாரியம்மனின் கதை எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு சுவாரஸ்யமானது. அரச வரலாறு தெய்வீக தலையீட்டில் மூழ்கிய ஒரு கதை. கோவிலின் தோற்றம் விஜயநகர பேரரசு 17ஆம் நூற்றாண்டு. தேவியின் தற்போதைய சிலை முதலில் இந்த இடத்துக்கு அல்ல. விஜயநகர் மன்னர்கள் கோட்டையில் வைத்த சிலை தனிப்பட்ட வழிபாடு போர்கள் காலத்தில் பாதுகாப்பு. அவர்கள் பிரச்சாரங்கள தெய்வத்தை எடுத்து சென்றனர். அவள் வெற்றியை உறுதி செய்தால் வீரர்களை காக்கிறா. பேரரசின் வீழ்ச்சி ஒரு முக்கிய இராணுவ தோல்வி, அவசர பின்வாங்குதல். அவர்கள் துல்லியமின்றி விலகிய போது சிலை மொய்த்தில் கைவிடப்பட்டது. சிலை காட்டி வெளியில் கண்டெடுக்கப்பட்டது. இயற்கைக்கு முன்பு வெறுமனே கிடந்தவாறு. காலம் கழித்து உள்ளூர் மக்கள் தெய்வீக ஒளியை கண்டனர். அவர்கள் சிலையை மீட்டனர். அதன் மகத்தான ஆன்மீக சக்தியை அங்கீகரிச்சு ஒரு வைக்கோல சூறைக்கு அடியில் எளிய காணிக்கைகளுடன் அதை வழிபடத் தொடங்கினர். மதுரை நாயக்கவர்கள் விஜயரங்க சொக்கனா நாயக்கா சமயபுரத்தின் இதயம் மற்றும் ஆன்மா சந்தேகத்துக்கு இடமின்றி அதன் தலைமை தெய்வம். கருணையுள்ள மற்றும் சக்தி வாய்ந்த மாரியம்மன். முக்கிய சிலை மூலவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் தாய்மையுள்ள தோற்றம். சிலையின் தனித்துவம் மணல், களிமண், சக்தி வாய்ந்த மூலிகைகள், ஆகவே பால், நீர் என திரவ அபிஷேகங்கள் நேரடியாக செய்யப்படுவதில்லை. அவ்வாறாக ஒரு சிறிய உலோக உற்சவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் அவளுடன் ஏற்படும் ஆழ்ந்த இணைப்பு பற்றி பேசுகிறார்கள். அவள் முகம் அமைதி மற்றும் அதிகாரத்தை பிரதிபலிக்கிறது. அவள் கண்கள் உங்கள் ஆன்மாவை மட்டும் கருதுபவை போல தோன்றுகின்றன. அனைத்து தரப்பினரும் வருகிறார்கள். நோய்களுக்காக வருகிறார்கள், குழந்தைக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், வெற்றிக்காக நம்புகிறார்கள், மன அமைதிக்காக தேடுகிறார்கள். பூசாரிகள் வேத சடங்குகளை நடத்துகிறார்கள். இது போன்ற ஒரு பொதுவான சடங்கு மாவிளக்கு, அத மூலப்பொருட்க அரிசி மாவு, வெல்லம். மற்றொரு சடங்கு கல் உப்பை ஊற்றுதல். பழமையா மஞ்சள் மற்றும் வேப்ப இலைகள் குணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மாரியம்மன் உடலையும் மனத்தையும் குணப்படுத்தும் உலகளாவிய தாய். சமயபுரத்தின் ஆன்மீக வாழ்க்கை பக்தர்கள் தெய்வீகத்துடன் ஆழமான மற்றும் தனிப்பட்ட வழிகளில் தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் சடங்குகளின் செழுமையான கலவையா உயிரூட்டப்படுகிறது. மிக முக்கியமான நடைமுறைகளில் ஒன்று கோவிலின் பிரகாரம் முழங்காலில் நடப்பது அல்லது மீண்டும் மீண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது. இது தேவிக்கு செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்ளப்படும் பிராயச்சித்தம். இளம் பக்தர், வயதான பக்தர் இந்த உடல் ரீதியான கடினமான செயலை மிகுந்த நம்பிக்கையுடன் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கும் உடல் கஷ்டம் அவர்கள் பெற்ற அல்லது பெற எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சிறிய விலை என நம்புகிறார்கள். இது பணிவு மற்றும் சரணாகதியின் சக்தி வாய்ந்த காட்சி. சமயபுரம் மற்றும் பிற மாரியம்மன் கோவில்களுக்கு தனிச்சுவமான சடங்கு. தீஷ்டி சபதம் செய்த பக்தர்கள் எரியும் கங்களா நிற்பட்ட மண் பாத்திரங்களை எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் கோவிலின் வளாகத்தை சுற்றி நடக்கிறார்கள். அவர்களின் முங்கள் வலி மற்றும் பரவசமான பத்தியின் கலவையா ஒலிக்கின்றன. இந்த செயல் கடந்த கால பாவங்கள், அசுத்தங்கள் மற்றும் எதிர்மறை கர்மாவை எரிப்பதை குறிக்கிறது. இது ஒரு அக்னி பரீட்சை. தேவி அவர்கள் தீயிலிருந்து பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த தீஷ்டிகளை எடுத்துள்ளும் காட்சி. திருவிழா உடல் பாங்களின் மாதிரிகளை வழங்குவதும் ஒரு பொதுவான நடைமுறை. கண்கள், கைகள், கால்கள் வெள்ளி மாதிரிகள் உண்டியல, எளிய வழிபாட்டு சலுகைகள், கல்லுப்பு, வெல்லம். சமயபுரம் கோவில் ஆண்டு முழுவதும் துடிப்பான செயல்பாடுகளின் மையமா உள்ளது. ஆனால் அதன் ஆன்மீக ஆற்றல் முக்கிய திருவிழாக்களில் உச்சி அடைகிறது. அதிலும் பெரியது ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை தேரோட்டம். சித்திரை ஏப்ரல் முதல் மே. இந்த 10 நாள் திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்குகிறது. 9ஆம்
நாள் முக்கியம் உற்சவ் மூர்த்தி தேவியின் ஊர்வல சிலை ஒரு பிரம்மாண்டமான உயரமான மரத்தேரில் அந்த தேரில் வைக்கப்படுகிறது மற்றும் ஆயிரக்கணக்கானோர் அதை இழுக்கின்றனர். பூக்கள், பட்டு, சிற்பங்கள் இந்த தேர் கோவிலை சுற்றியுள்ள முக்கிய வீதிகளில் இழுக்கப்படுது. அம்மா தாயே என்ற கோஷங்கள் காற்றை நிரப்புகின்றன. சூட்டு நம்பிக்கை ஒரு மின்சார் போன்ற சக்தியை உருவாக்குகிறது. சமயபுரத்தில் தனித்துவமான திருவிழை பூச்சொரிதல் இதன் பொருள் பூக்களை பொழிவது. மாசி மாதத்தில பிப்ரவரி முதல் இந்த திருவிழா நடைபெறும். இது 28 தீவிர விரதத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த காலத்தில் தேவி அனைத்து தேடுணவுகளை தவிர்க்கும் என நம்பப்படுகிறது. ஆகவே நைவேத்தியம் இல்லை. பதிலா எல்நீர், மோர், தெரவ் சூழாண்டு திருவிழாக்களுக்கு அப்பால் சில மாதங்கள் மற்றும் வாரநாட்கள் பக்தர்களுக்கு சிறப்பு ஆடி மாதம் ஜூலை முதல் ஆகஸ்ட் அம்மனை வழிபட மிகவும் மங்களகரம். ஆடி வெள்ளி நாட்கள கோவில் அழகாக அலங்கரிக்கப்படும். சமயபுரத்துக்கு மக்கள் யாத்திரை மேற்கொள்ளும் காரணங்கள் பக்தர்களைப் போலவே வேறுபட்டவை ஆயினும் அவை அனைத்தும் ஆழமான நம்பிக்கையின் ஒரு தனி புள்ளியில் ஒன்றிணைகின்றன. பலருக்கு முதன்மையான காரணம் கோவிலில் அற்புத குணப்படுத்துதலுக்கான நற்பெயர். பல நூற்றாண்டுகளாக மாரியம்மன் தேவி நவீன மருத்துவம் சில சமயங்களில் குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தினார் என்று போற்றப்படுகிறார். நாள்பட்ட நோய்கள், தோல் நோய்கள், மன உளைச்சலா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவிக்கு சபதம் செய்கிறார்கள். அவர்கள் உடல் குணப்படுத்தலை மட்டுமல்ல, நம்பிக்கையின் மறுசீமைப்பையும் தேடி வருகிறார்கள். தலைமுறைகளா கடத்தப்பட்ட எண்ணற்ற குணமடைந்த கதைகள் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றன. இரண்டாவதாக, கோவில் சமூகத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த கலாச்சார மற்றும் ஆன்மீக மையமாக உள்ளது. சமயபுரத்துக்கு செல்வது பெரும்பாலும் ஒரு குடும்ப பாரம்பரியம். இது திருமணத்துக்காகவும், குழந்தை பிறந்ததுக்காகவும் அல்லது ஒரு புதிய வேலைக்காகவும் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து நன்றி தெரிவிக்கின்றன. இந்த வர்கள் தனிப்பட்ட பிரார்த்தனையை மட்டுமல்ல, குடும்ப பிணைப்புகள் மற்றும் கலாச்சார அடையாளத்தை வலுப்படுத்துகின்றன. இங்கு நிகழ்த்தப்படும் சடங்குகள் ஒரு குழந்தையின் தலையே முதன்முறையாக மொட்டை அடிப்பது, மாவளுக்கு காணிக்கை செய்வது, தனித்துவமான சடங்குகள், தீச்சட்டி சும்பது அல்லது அங்க பிரதட்சணம் செய்வது. இந்த சடங்குகளில் காணப்படும் தீவிர பக்தி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக காட்சியை வழங்குகிறது. சூட்டு பக்தியின் இந்த ஆழமான அனுபவம் பக்தர்களுக்கு பகிரப்பட்ட ஆன்மீக நோக்கத்தையும் வழங்குகிறது. ஒரு யாத்திரை ஆன்மீக ரீதியாக செழுமைப்படுத்தப்பட்டாலும் உடல் ரீதியாக சோர்வடையலாம். அதிர்ஷ்டவசமாக சமயபுரம் மற்றும் அருகிலுள்ள திருச்சி நகரம் ஒவ்வொரு யாத்ரீகரின் பட்ஜெட் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ற உணவு மற்றும் தங்குமிடத்துக்கான பரந்த அளவிலான விருப்பங்களை வழங்குகின்றன. கோவிலை சுற்றியே எளிய, ஆரோக்கியமான மற்றும் மலிவு விலையுள்ள சைவ தென்னிந்திய உணவுகளை வழங்கும் சிறிய உணவகங்கள் மற்றும் மெஸ்கள் உள்ளன. உங்கள் தரிசனத்திற்கு பிறகு விரைவான மற்றும் திருப்திகரமான உணவுக்கு இந்த இடங்கள் சரியானவை. காலை உணவுக்கு இட்லி, தோசை, பொங்கல். மதிய உணவுக்கு சாம்பார், ரசம், காய்கறி குழம்பு மற்றும் சத்தான சாதம். உள்ளூர் சூழ் கஞ்சி கிடைச்சா அதை முயற்சிக்க மறக்காதீங்க. திருச்சி நகரம் ஒரு குறுகிய பேருந்து பயண தூரத்தில் உணவகங்களால் நிறைந்துள்ளது. திருச்சி அதன் சமையல் காட்சிக்கு பிரபலமானது. பாரம்பரிய செட்டிநாடு உணவுகள் மற்றும் பலவிதமான உணவகங்கள். திருச்சியில் உள்ள பல உணவகங்கள் தூய சைவ உணவகங்கள். ஒரு நல்ல உணவு ஒரு சோவுத்த உடலை புத்துணர்ச்சியே செய்யலாம். தங்குமிட்டை பொறுத்தவரை யாத்ரீகர்களுக்கு பல தேர்வுகள். சமயபுரத்துக்கான உங்க யாத்திரை ஒரு சிறிய திட்டமிடல் பெரிதும் உதவும். முதலில் உங்கள் வருகையின் நேரத்தை கவனியுங்கள். செவ்வாய், வெள்ளி, ஆடி மாதம் அதிக சூட்டம். திங்கள், வியாழன் அமைதியா நேரங்கள். கோவில் நேரம் பொதுவாக காலை 10 முதல் இரவு 5 வரை. திருவிழாக்களில் மாத்தம் வாய்ப்புள்ளது, முன்கூட்டியே சரி பாருங்க. பொதுவாக மதியம் 1 முதல் தோர் வரை மூடப்படும். அதுக்கே திட்டமிடுங்கள். ஆடை குறியீட்டை கவனத்தில் கொள்ளுங்க. வெட்டி சட்டை, புடவை அறை, புடவை துப்பட்டாவுடன் சல்வார், ஷார்ட்ஸ், குறுகிய ஸ்கர்ட், ஸ்லீவ்லெஸ் தவிர்க்கவும். தரிசனத்துக்கு வரிசை இருக்கும். சிறிய கட்டணத்துல சிறப்பு நுழைவு சீட்டுகள் காத்திருப்பை குறைக்கும். சூட்டத்துல உடைமைகளை கவனியுங்கள். காலனி நிலை லாக்கர் வசதிகளை பயன்படுத்துங்க. முக்கிய கருவறையில் புகைப்படம் இருக்க தடை. சமயபுரம் லட்சக்கணக்கானவர்களுக்கு மகத்தான நம்பிக்கையின் இடம். நீங்கள் ஒரு தீவிர பக்தராக இருந்தாலும் அல்லது ஒரு ஆர்வமுள்ள பயணியாக இருந்தாலும் மரியாதை அனைவரின் அனுபவத்தை மேம்படுத்தும்.
கோவிலின் வளாகத்தில் அமைதியாக அமர்ந்து ஒரு கணம் அமைதிக்கு ஒதுக்குங்க. சமயபுரத்தின் ஆற்றல் உண்மையிலேயே குணப்படுத்துகிறது மற்றும் அமைதிப்படுத்துகிறது. இந்த வழிகாட்டி உங்கள் பயணத்தை திட்டமிட உதவும் என நம்புகிறோம். மாரியம்மன் தேவியின் அருள் உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கட்டும். வாருங்கள், மரியாதையுடன் வந்து அவளது ஆசீர்வாதங்களை வீட்டுக்கு ஏற்றுத்தலுங்க.